அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கிறிஸ்துமஸ் புதுவருட பண்டிகை நாடு முழுவதும் தீவிர பாதுகாப்பு, அனைத்து தேவாலயங்களுக்கும் போலீசார் ஆயுதப்படையினரால் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. எனவே கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட பண்டிகை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் போலீசார் மற்றும் ஆயுதப்படையினரால் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விரிவான பாதுகாப்பு செயற்பாடுகள் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் புதுவருட பண்டிகை கொண்டாடுவதற்கு இலங்கை மக்கள் தயாராகி வருகிற நிலையிலேயே அது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. என இதற்கு தேவையான வேலை திட்டம் தற்போது அமுல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். பாதுகாப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு மற்றும் அமைதியை பாதுகாப்பதற்காக மேல்மாகாணத்தில் மாத்திரம் 6500க்கும் அதிகமான அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனதுங்க கூறுகிறார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 2000 தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆராதனைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் கமிட்டிகளை ஒருங்கிணைத்து தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயற்படுத்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள், போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ராணுவம் அல்லது ஏனைய பாதுகாப்பு நிறுவனங்களின் உதவியை போலீசார் நாடுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரம் பண்டிகை காலங்களில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் சாரதிகளை இலக்கு வைத்து விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விரிவான பாதுகாப்பு வேலை திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனதுங்கவினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு அருகில் 500க்கும் மேற்பட்ட சிவில் உடையில் போலீசார் நிறுத்தப்படுவர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பொதுமக்களுக்கு மத்தியிலேயே சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு செயற்பட இருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.